கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 25 காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை மீட்பது குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இலங்கை துணை தூதரகத்தின் துணை தூதர் கணேசநாதன் கேத்தீஸ்வரனை சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நிர்வாகிகள் சந்தித்து இலங்கை துணை தூதரகத்தின் துணை தூதர் கணேசநாதன் கேத்தீஸ்வரனை சந்தித்து பேசியதை குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் சிறையில் உள்ளவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் காரைக்கால் மாவட்ட மீனவரணி தலைவர் வெற்றி வீரன் மற்றும் மீனவர்கள் சந்தித்து ஆலோசித்தனர். சந்திப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், இணை பொருளாளர் அயூப்கான் ஆகியோர் உடன் இருந்தனர்.